ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஒரு கேள்வி வருகிறது. ஏன் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை என்கிறதான கேள்வி உங்களுக்குள் இருக்கிறது அல்லவா? அதற்குத்தான் தேவன் பதிலாக ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதம்னா நம்ம நினைக்கிறோம் வீடு, வாசல், பங்களா, அது மாத்திரமல்ல கார், விலை உயர்ந்ததான பொருட்கள், இதெல்லாம் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இதெல்லாம் ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி தான். ஆனால் எவ்வளோ பெரிய பங்களா கட்டினாலும், அரண்மனையை போல வீடு கட்டினாலும், எத்தனை குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம், சுகம் இல்லாமல் இருக்கிறோம். ஆகாரம் இருக்கிறது, ஆனால் அந்த ஆகாரத்தை நம்ம என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியாதபடிக்கு எத்தனை பேர் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள். இதுதாங்க ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்ன? நல்ல சமாதானமாக இருக்கிறது, நல்ல சுகமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆகாரத்தை நல்லா சாப்பிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, இது எல்லாமே ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறது, குறிக்கிறது. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறீங்க? அநேகருக்கு நன்றாக பிள்ளைகள் இருப்பார்கள், ஆனால் பிள்ளைகள் பேசுவது கிடையாது, ஒருவருக்கொருவர் பேசுகிற பழக்கங்களும் கூட கிடையாது. நிறைய சமாதான குலைச்சல், பகை, விரோதம், வைராக்கியம், இதெல்லாம் ஆசீர்வாதத்துடைய குலைச்சல். இன்னைக்கு ஆசீர்வாதம்னா என்னன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். அப்போ ஆசீர்வாதத்தை, இந்த ஆசீர்வாதம் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாய் வாசிக்கிறோம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தை மறைக்கிறவன் அப்படின்னா, பாவம்னா என்ன? நம்மளுக்கு பாவம்னு சொன்ன உடனே மனதில் நினைவு வருகிறது விபச்சாரம், வேசித்தனம், கொலை, இன்னும் போதை வஸ்துகள், இதுதான் பாவம் நினைப்போம். மற்றதெல்லாம் பாவத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், நினைக்க மாட்டோம். ஆனால் வேதத்தில் தாவீது இவ்வாறாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருப்பேன் என்றால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாக இருப்பேன் என்பதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. நன்றாய் கவனியுங்கள். ஜெபிக்காதது தான் உலகத்திலேயே பெரிய பாவம் என்பதை விளங்கி கொள்ளணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதா? தனி ஜபங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதா? குடும்பமாய் ஆலயத்தில் போய் உபவாச ஜபத்தில் கலந்து கொள்ளுகிற, ஜபிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஜபம் என்று சொன்னாலே 5 நிமிடம் பாரம்பரியமாய் ஜபிக்கிற ஜபம் இதுதானே இருக்கிறது. நேரம் எடுத்து ஜபிக்கிறீர்களா? நம்முடைய தேசத்திற்காக, தேசத்தின் காரியத்திற்காக, பட்டணத்திற்காக, நாம் இருக்கிற கிராமத்திற்காக, குடும்பத்திற்காக, சபைக்காக, நம்முடைய சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுக்காக எத்தனை பேர் கண்ணீர் வடித்து ஜபிக்கிறீர்கள்? எத்தனை பேர் திறப்பில் நின்று ஜபிக்கிறீர்கள்? ஜபிக்கிற ஒரு குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். நம்ம ஜெபிக்காதது நிமித்தம்தான் நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்காதபடிக்கு தடைகள் இருக்கிறது. ஜெபித்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், சுகம் உண்டாகும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் நல்லவர் என்பதை எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? குடும்பத்தில் நெருக்கம் வரும்பொழுது, அந்த நெருக்கத்தை மாற்றும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இன்னும் நம்முடைய குடும்பத்தில் பண நெருக்கடி வருகிறது, அந்த பணத்தேவைகளை சந்திக்கும் பொழுது வியாதிகள் வருகிறது. வியாதியின் மத்தியில் யெகோவா ரப்பா, சுகமாக்குகிற கர்த்தர் என்பதை அதன் மத்தியில் விளங்கி கொள்ள முடிகிறது. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை, பாவத்தை மறைக்கிற ஒரு அனுபவம். நானும் ஜெபம் பண்ணுறேனே, நானும் ஆண்டவரை தேடுறேனே சொல்கிறீங்களா? ஆனால் பாவத்தை மறைச்சிக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அவன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். அறிக்கை செய்துனா என்ன? நான் இது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணலை, நீ எதிர்பார்க்கிற ஜெப வாழ்க்கை என்கிட்ட இல்லை, எங்கள் குடும்பத்தில் இல்லை, என் பிள்ளைகிட்ட இல்லை, ஆனால் இன்னைக்கு அந்த பாவத்தை நான் விட்டு விடுகிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் விட்டு விடும் பொழுது, தேவனோடு கூட அமர முடியாமல், தேவனோடு கூட இருக்க முடியாமல் உங்களை எதை தடை செய்கிறதோ அதை விட்டு விட்டு தேவ சமூகத்தில் அமர ஒப்பு கொடுங்கள். நீங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் தங்காததற்கு காரணம் என்ன? நீங்கள் ஜெபிக்காதது தான், நேரம் எடுத்து ஜெபிக்காதது
தான். ஜெபத்துக்கு தடையாக இருக்கிறத தூக்கி போடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அமருங்கள். நிச்சயமாக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருப்பீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் விளங்க கிருபை தாரும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.